5 நாள் ஜனநாயகன் தனியாக ஓடிச்சுன்னா, சோலோவாக ஓடிச்சுன்னா, நிச்சயமாக வேர்ல்டு வைடு ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனை பண்ணும். அந்த கலெக்ஷனை எடுக்க விடக்கூடாது. அந்த கலெக்ஷனை நம்ம பிரேக் பண்ணணும், பாதியாக உடைக்கணும். அதுக்கு தான் உள்ள வராங்க. டிஎம்கே தான் என்னுடைய எதிரிங்கிறாரு. அப்படி இருக்கும்போது நேற்று வந்த கட்சியினுடைய ஒரு தலைவரே இவ்வளோ டேரிங்காக பேசும்போது, பல வருஷங்களாக தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்க கட்சி டிஎம்கே. அவங்களுடைய எதிர்ப்பை காட்டுவாங்களா மாட்டாங்களா? அது எப்படி அவங்க சைலண்டாக இருப்பாங்க? ஆல்ரெடி 9ஆம் தேதி ஜனநாயகன், 14ஆம் தேதி பராசக்தி இருந்ததை இப்போ ப்ரீபோன் பண்ணி 9 ஜனநாயகன் 10 பராசக்தின்னு சொல்கிறாங்க. தம்பியா சிவகார்த்திகேயனே இதுக்கு வழி விடுவார். அதுக்கு முதல்ல இந்த அண்ணன் தம்பி, இந்த அக்கா தங்கச்சி, அப்பா அம்மையன், இந்த பாசம்லாம் எதுவுமே கிடையாது. சினிமாக்காரங்களுக்கு எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, எந்த விதமான பாசம், அந்த பரிவாற்றங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பலரும் கொண்டாடின ஒரு நடிகருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வழிவிட வேண்டியதானே, ஏன் அதோட இது பண்ணுறீங்க அப்படின்னு விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் ஆதங்கமாக சொல்கிறாங்க. அவருக்கு தான் அது கடைசி படம், அவரோட ரசிகர்களுக்கு தான் அது கடைசி படம். எனக்கு என்ன இருக்குது? ஜனநாயகன் ஒரு படம், அந்த படத்தோட யாரும் மோதக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க? பார்க் இருக்குது, அந்த பார்க்குக்குள்ளே ஒரு காலையில் ஒரு 40-50 பேர் வாக்கிங் வருவாங்க. ஒருத்தர் வாக்கிங் வராரு சார் அப்படிங்கிறதுனால நீங்கள் எதிர்த்து வாக்கிங் போகக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் தடுத்து நிறுத்த முடியும்? அதெல்லாம் அபத்தமான வாதங்களாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ ரஜினி விஜய் 2 பேரும் ஒன்றா வந்தாங்கன்னா என்ன ஆகும்? சண்டை தான் போடுவாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க ஆல்ரெடி. அதே மாதிரி அஜித் விஜய் வந்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க, சிவகார்த்திகேயன் விஜய் வந்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை சார், மதராசின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காந்தி கண்ணாடின்னு ஒரு கேபி பாலாவோட படம் வந்துச்சு. சிவகார்த்திகேயன் படத்துக்கு கேபி பாலா போட்டியா, டேய் உன்னை சும்மா விடுமா அப்படின்னு ரசிகர்களுடைய மனநிலை அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் ஜனநாயகன்னு சொல்கிறீங்கல்ல, ஜனநாயகன்னா என்ன அர்த்தம்? ஜனங்களுடைய நாயகன் தானே ஜனநாயகன். அப்போ ஜனங்களுடைய நாயகனாக இருக்கிற ஒருத்தர் நான் வந்தா கூட்டம் வரும் அப்படின்னா எப்படி, அது எப்படி ஜனநாயகன் ஒத்துக்க முடியும்? ரஜினியோடைய 75 வயசில் இந்த பர்த்டே கொண்டாடுறாரு. விஜய் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அப்படின்னும் போது நிச்சயமாக ரஜினிக்கு அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து பிறந்தநாள் சொல்லியிருக்கணுமா வேணாமா? ரஜினியோட ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நீங்கள் இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு வந்தீங்க. அப்படி இருக்கும்போது ரஜினி அவர் மூத்த நடிகர், திரைத்துறையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான நடிகர், ஒரு மரியாதைக்குரிய நடிகர்னும் போது அவருடைய பிறந்த நாள் வாழ்த்து நீங்கள் சொல்லாமல் தவிர்த்துட்டு போகிறீங்கன்னா அப்போ என்ன மாதிரியான மனநிலையில் நீங்கள் இருக்கிறீங்க? ஃபிலிமேட் தமிழர்களுக்கு வணக்கம். நானும் உங்கள் ரஞ்சித். இன்னைக்கு தேதியில் நம்ம கோலிவுட்டில் ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி. விஜயோட சிவகார்த்திகேயன் மோத போகிறாரா? சிவகார்த்திகேயனை வச்சு விஜய் படத்தை டாமினேட் பண்ணுற மாதிரி டிஎம்கே பிளான் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வைரலான விஷயங்கள் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. இதை பற்றி பேசுகிறதுக்காக ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இந்த ஒரு கிளாஷை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கிளாஷ் எப்படின்னா, இது சினிமா, பட் இது இருந்தாலும் இதுக்குள்ளே பாலிட்டிக்ஸ் உள்ளே வந்துருச்சு. அதை தவிர்க்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைசி படம், விஜயோட கடைசி படம் ஜனநாயகன்னும் போது இது வரைக்கும் விஜய் பண்ண கலெக்ஷன் ஒன்று இருக்கும்ல, அதை கொஞ்சமாவது மீறணும், முந்தணும், பெரிய கலெக்ஷன் ஒன்று காட்டணும். அதாவது தமிழ் சினிமாவில் இன்னும் பல வருஷங்களுக்கு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனாக இந்த ஜனநாயகன் இருக்கணும் அப்படின்னு விஜய் விரும்புகிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது எப்படியாவது ஒரு மாஸ் ஹிட் பண்ணிடணும் அப்படின்னு விருப்பப்பட்டு தான் ஜனவரி 9ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஜனவரி 9ன்னும் போது ஜனவரி 9, 10, 11, 12, 13 அந்த 5 நாள் பார்த்திங்கன்னா மாசான ஒரு டைம் இருக்குது. ஒரு மாஸ் ஹீரோக்கு ஒரு 5 நாள் போதும். 5 நாள் ஜனநாயகன் தனியாக ஓடிச்சுன்னா, சோலோவாக ஓடிச்சுன்னா, நிச்சயமாக வேர்ல்டு வைடு ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனை பண்ணும். அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இது விஜயோடைய கடைசி படம், ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிருக்கு. ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள், இன்னும் பல பிரபலங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, இன்னும் அரசியல் தலைவர்கள் இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 100% இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஒரு மாசான ஹிட் ஆகும். ஆனால் அந்த மாசான ஹிட்டு பண்ணி அந்த கலெக்ஷன் ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு 5 days கலெக்ஷனே ஒரு பிரேக்கிங் கலெக்ஷனாக இருக்கும். அந்த கலெக்ஷனை எடுக்க விடக்கூடாது. அந்த கலெக்ஷனை நம்ம பிரேக் பண்ணணும், பாதியாக உடைக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு 700-800 கோடி கலெக்ஷன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க இந்த படம். இந்த 5 நாள் அப்புறம் அதுக்கப்புறம் ஓடுறது எல்லாம் சேர்த்து. ஸோ இந்த 5 நாள் தான் ரொம்ப முக்கியம். இந்த 5 நாளில் பண்ணுற கலெக்ஷன் தான் ஒரு மாசான கலெக்ஷனாக இருக்கணும். ஏன்னா அதுதான் ஓப்பனிங் கலெக்ஷன். ஸோ அந்த கலெக்ஷனை நீங்கள் 800 கோடி கலெக்ட் பண்ணுதுன்னு
இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் வந்து அடுத்த நாளே வந்து ஜனவரி 10 வந்து பராசக்தியை கொண்டு வரும்போது என்ன ஆகும், 2 படம் வர ஆரம்பிச்சிருமா, 2 படம் வரும்போது என்ன ஆகும், க்ரௌடு டிவைட் ஆக ஆரம்பிச்சிருமா, தேட்டரும் குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிக்குமா, தேட்டரும் குறைய ஆரம்பிக்குமா. இப்போ வந்து 1350 ஸ்க்ரீன்ஸ் கிட்ட இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் வந்து ஒரு புது படம் திரையிடுறதுக்கு தகுதியான ஸ்க்ரீன்ஸ்னால் ஒரு 1000 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 1000 ஸ்க்ரீன்ஸ் வந்து முதல் 5 நாள் விஜய் படம் ஓடிச்சுன்னா அது கலெக்ஷன் பெரிய கலெக்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே அதாவது வந்து ஜனவரி 10 பார்த்தீங்கன்னா பராசக்தி வரும்போது ஸோ பாதி தேட்டர் தான் வந்து ஜனநாயகன் கிடைக்கும். ஒரு 500 தேட்டர் இங்கே 500 தேட்டர் இங்கேன்னும் போது எப்படி வந்து நீங்கள் 1000 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ணி 5 நாளில் எடுக்கிற அந்த மாஸ் கலெக்ஷன் எடுக்க முடியாமல் போகுமா, அந்த கலெக்ஷன் பிரேக் ஆகுமா, அந்த ரெக்கார்டை பண்ண முடியாதா, அதுக்கு தான் உள்ளே வராங்க. இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதில் வந்து எப்படின்னா இது சினிமாவை தாண்டி அரசியல் இருக்குது. இப்போ விஜய் அரசியல் பண்ணுறாருல, விஜய் வந்து டிஎம்கே வந்து டைரெக்டாக டேரிங்காக எதிர்க்கிறாரு. டிஎம்கே தான் என்னுடைய எதிரிங்கிறாரு. என்னோட டார்கெட் வந்து 2026 டிஎம்கே தான் அப்படிங்கிறாரு. அவர் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கார் விஜய். இப்போ நேற்று வந்த கட்சின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படி இருக்கும்போது நேற்று வந்த கட்சியினுடைய ஒரு தலைவரே இவ்வளோ டேரிங்காக வந்து பேசும்போது, பல வருஷங்களாக தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்க கட்சி வந்து டிஎம்கே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக ஆட்சியில் இருந்த கட்சி டிஎம்கே. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற கட்சி டிஎம்கே. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய எதிர்ப்பை காட்டுவாங்களா மாட்டாங்களா, அது எப்படி அவங்க சைலண்டா இருப்பாங்க. ஸோ அவங்க எதிர்ப்பை எப்படியெல்லாம் காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் காட்டுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 9ஆம் தேதி வந்து ஜனநாயகன், 14ஆம் தேதி பராசக்தி இருந்ததை இப்போ வந்து ப்ரீபோன் பண்ணி 9 ஜனநாயகன் 10 வந்து பராசக்தின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இன்னும் அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிறுவனம் சார்பாக இது வரைக்கும் வெளியிடாமல் இருக்காங்க. ஆனால் 10ஆம் தேதிக்கு வரதுக்கான எல்லா திட்டமிடலும் போயிட்டுருக்குன்றது நியூஸ் தான் இது உண்மை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி வந்து மங்காத்தாவை இறக்குறாங்க, ரீரிலீஸ் பண்ணுறாங்க. மங்காத்தாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம அழகிரி இப்போ சன் இருக்காருல்ல, தயாநிதி அழகிரி தயாரித்த படம். ஸோ அப்படி இருக்கும்போது மங்காத்தா வந்து அஜித்தோட படம். இப்போ எல்லா ரீரிலீஸ் படங்களும் நல்லா போயிட்டு இருக்கு. விஜயோட கில்லி நல்லா போச்சு. இப்போ ரஜினியோட படையப்பா மாசா கலெக்ஷன் பண்ணிச்சு. ஸோ மங்காத்தாங்கிறது அஜித்துடைய ஒரு மாசான படம். நிச்சயமாக அது ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுக்கும். ஸோ அதனால் இப்போ 23 மங்காத்தாவை இறக்குறாங்க. எல்லாமே வந்து ஒரு போட்டி தான், எல்லாமே வந்து எப்படின்னா திட்டமிடல் தான். இப்போ ரசிகர்களுக்குள்ளே இது ஒரு டாக்காக தான் போயிட்டு இருந்தது. இப்போ நேற்று சுதா குங்கர் அவர்கள் பேசினது பிறகு இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பராசக்தி வரும்போதே ஜனவரி 14 அப்படின்ற டேட்டோட தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நேற்று சுதா குங்கர் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லும்போது இல்லை பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, டேட்டை வந்து ப்ரொடியூசர் சொல்லுவாங்க அப்படின்றது. ஸோ அப்போ 14 இல்லை அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. ஆனால் 10 அப்படிங்கிறது இப்போதைக்கு டவுட்டாக இருக்குது. டவுட்டுன்னு கிடையாது, 10 வரதுக்கான பிளான் வந்து உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. பட் அஃபிஷியலாக இன்னும் அதை அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. அதாவது வந்து பழைய பிளான் படி பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 தான் வரதா இருந்துச்சு. இப்போ வந்து இந்த ஈரோட்டில் விஜய் பேசினார் இல்லையா, இந்த ஈரோட்டில் விஜயோடைய ஸ்பீச்சை கேட்டதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து நம்ம வந்து 10 வரணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டு தான் சொல்கிறாங்க. இது முழுக்க அரசியல் விளையாட்டு தான். ஓகே, இதுக்கு சிவகார்த்திகேயன் ஒத்துப்பாரா? ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து விஜயோடைய கிட்டத்தட்ட தம்பி மாதிரி, 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வர கோட்டில் கூட கேமியோ பண்ணியிருந்தாரு. அந்தளவுக்கு 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரு ரசிகராக ஒரு தம்பியாக சிவகார்த்திகேயனே இதுக்கு வழி விடுவார். அதுக்கு முதல்ல சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த அண்ணன் தம்பி, இந்த அக்கா தங்கச்சி, அப்பா அம்மா, இந்த பாசம்லாம் எதுவுமே கிடையாது. சினிமாக்காரங்களுக்கு எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, எந்த விதமான பாசம் அந்த பரிவாற்றங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதை ரொம்ப கிளியர் பண்ணிக்கணும். யாருக்கும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் உதவி செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒருத்தன் கீழே விழுந்துட்டா யாரும் யார் மேலேயும் அட்டாச்சாக இருக்க மாட்டாங்க. யார் மேலேயும் உண்மையான அன்பை காட்ட மாட்டாங்க. எல்லாமே போலி, எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்துதல். அதுதான் வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும். நீங்கள் சொல்கிற அந்த அண்ணன் தம்பி பாசம் இதெல்லாம் எங்கேயாவது 1-2 இருக்கலாமே தவிர 99% வந்து போலியான உலகம் தான் இது. இது வந்து ஒரு முழுக்க ஜிகினா உலகம் தான் இது. அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே வந்து பாசம்லாம் நம்ம பேசுகிறது வந்து அது அர்த்தமற்றதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி நம்ம பேசணும் அப்படின்னா விஜய் வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 33 வருஷத்தில் இன்னைக்கு வளர்ந்து நிற்கிற ஒரு பெரிய ஸ்டார். அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகர் விஜய், ஒரு டாப் ஸ்டார் நடிகை விஜய். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. விஜய்க்கு நேரடியாக யார் போட்டி அப்படின்னா விஜய்க்கு ரஜினிகாந்த் தான் போட்டி. ரஜினி விஜய் 2 பேருமே ஒரு மாசான தமிழ் நடிகர்களாக இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் மற்றவர்கள் இருக்கிறாங்க, அடுத்த வரிசையில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நேரடி மோதல் அப்படின்னா ரஜினிக்கும் விஜய் தான். விஜயினுடைய படத்துக்கும் ஒரு பெரிய மாசு, ரஜினியோட படத்துக்கும் ஒரு பெரிய மாசு. 2 பேர் தான் டைரக்ட் காம்படிட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம். விஜயினுடைய படங்களுடைய வியாபாரம், விஜயினுடைய படங்களுடைய ஓப்பனிங், விஜயினுடைய படங்களுடைய
அவங்களுடைய கலெக்ஷன், விஜய்க்கு வர ரசிகர்கள் அது தனி, அது வந்து ஒரு மாசான க்ரௌடு, அது வந்து நம்ம மாற்று கருத்தே சொல்ல முடியாது, அதில் நம்ம மறுத்தும் பேச முடியாது. ஆனால் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனே வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட்டவே முடியாது. காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட 13-14 வருஷத்தில் சிவகார்த்திகேயன் திரைத்துறைக்குள்ளே வந்து மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கார். அவரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 75 கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு டாப் ஸ்டாராக இருக்கார். அதுக்கு காரணம் வந்து சிவகார்த்திகேயனோட உழைப்பு, சிவகார்த்திகேயனுடைய கால்குலேஷன், சிவகார்த்திகேயன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மூவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டெப்ஸாக இருக்கும். நீங்கள் ஒன்று சும்மா வாட்ச் பண்ணி பாருங்களேன். சிவகார்த்திகேயன் வந்து முதல்ல ஆரம்பத்தில் வந்து 3ங்கிற படத்தில் ஒரு காமெடியனாக நடித்தார், அப்புறம் மெரினா நடித்தார், அப்புறம் மனங்குத்தி பறவை நடித்தார், அப்புறம் பார்த்தீங்கன்னா காமெடி ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோவாக அவரை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண ஆரம்பித்தார். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமரன் படத்துலேருந்து. அமரன் படத்தில் நடித்ததுக்கப்புறம் சிவகார்த்திகேயனோட மார்க்கெட் வந்து பெரிய உச்சத்துக்கு போயிடுச்சு. அதாவது ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் சிவகார்த்திகேயன் வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. பொதுவாகவே காமெடியாக நடித்த ஒரு ஹீரோவை ஆக்ஷன் ஹீரோவாக ஏற்றுப்பாங்களா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து மக்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மதராசி படம் ஒன்று பண்ணார். அதுவும் ஒரு தோல்வி படம்னு சொல்ல முடியாது, மிகப்பெரிய வெற்றி படமாக இல்லாட்ட கூட தோல்வி படம்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த பராசக்தியே எடுத்துக்கங்களேன். பராசக்தி இதுக்கு முன்னாடி வந்து சூர்யா பண்ணுறது, சூர்யாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இல்லைன்னு ரிஜெக்ட் ஆகி வெளியில் வரும்போது தனுஷ்கிட்ட தான் இந்த ப்ராஜெக்ட் போச்சு. தனுஷ் ரொம்ப பிஸியாக இருக்கிறதாவும் ஒரு வருஷம் வெயிட் பண்ண முடியுமான்னு சுதாகர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, பேச்சுவார்த்தை நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதை வந்து கொக்கி போட்டு சிவகார்த்திகேயன் வந்து தூக்கிட்டார். அதான் உண்மை. அதாவது கரெக்டாக பிளான் பண்ணார், சுதா கோங்கராவை பார்த்தாரு, இமீடியட்டாக நான் அந்த படத்துக்கு டேட்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் என்னை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஃபுல் கோஆப்ரேட் பண்ணுறேன்னு சொன்னார். சுதா கோங்கரா வந்து சிவகார்த்திகேயன் சொன்ன வார்த்தைகளில் திருப்தி ஆனாங்க. இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி பாருங்கள், குறுகிய கால தயாரிப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரூலிங் பார்ட்டிக்கு நெருக்கமான ஒரு தயாரிப்பு நிறுவனமாக இருக்கிறதுனால பணத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஒரு மிகப்பெரிய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த கதையை வந்து பர்டிகுலராக நடிக்கணும்னு சிவகார்த்திகேயன் தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இது வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், அது நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து நாயகனாக நடிக்கக்கூடிய ஒரு கதை. இந்த கதையே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், நம்ம மக்களோட கனெக்டான ஒரு சப்ஜெக்ட், பல வருடங்களாக நம்ம தமிழ் மக்களோட கனெக்டான ஒரு விஷயம். ஸோ இந்த கதையில் வந்து நான் கேள்விப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த சிவகார்த்திகேயன் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நடிக்கிறாரு. கடைசியில் வந்து அவருடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரைகள் நிறைய எடுத்துக்கிட்டு அவரை ஃபயர் பண்ணிக்கிறார். இதான் வந்து கிளைமேக்ஸாக இருக்க போகுது இந்த படத்தில். இதான் நான் கேள்விப்பட்ட கதை. ஸோ அப்படி இருக்கும்போது, அப்படி ஒரு படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும்போது எப்படி போய் ஆடியன்ஸை ரீச் ஆகும்? மிகப்பெரிய அடுத்த ஒரு எதிர்காலத்தை சிவகார்த்திகேயனுக்கு உருவாக்கி தரும். அடுத்த ஒரு உச்சத்தை வந்து சிவகார்த்திகேயனுக்கு உருவாக்கி தரும். தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேயனும் இனிமே தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகன். ஆல்ரெடி அப்படி தான் இருக்காரு. இன்னும் உயரத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு நிச்சயமாக கொடுக்க போகுது. ஸோ அந்த கால்குலேஷன் அது சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மாசான க்ரௌடு வரும், ஒரு மாசான கலெக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கு உதாரணம் நம்ம அமரனை சொல்லலாம். அமரன் கிட்டத்தட்ட 330 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு. ஒரு மாஸ் கலெக்ஷன் தானே. விஜய் வந்து 650 கோடி ரூபா தாண்டி கலெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா 33 வருஷம் உழைப்பு. அதில் பாதி கூட இல்லாத சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா 350 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுறாருன்னா அப்போ அவருக்கும் மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மோதல் அது வந்து சிவகார்த்திகேயனுக்கும் விஜய்க்கும் உள்ள மோதல், இந்த அண்ணன் தம்பி அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு சினிமா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 படம் வந்து மோதுறதுல தப்பே இல்லை. ஒரு தீபாவளி பொங்கல் மாதிரி பண்டிகை நாளில் 2 படம் கூட மோதலைன்னா என்ன இருக்குது? 2 படம் மோதுனா சரின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தான் இது விஜய் படம், ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தான் இது சிவகார்த்திகேயன் படம். ரிலீஸ் ஆச்சுன்னா 2 ஒன்று தான். அதில் எது நல்லா இருக்கோ அதுதான் பெஸ்ட்டு படம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சூர்யா நடித்த ரெட்ரோ வந்து மே 1ஆம் தேதி வந்துச்சு இந்த வருஷம். அதே நாளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படம் வந்துச்சு. அந்த படமே யாருக்கும் தெரியாது. அந்த படம் அப்படி ஒன்று எடுத்தாங்களா, அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னே தெரியாது. ஆனால் அதுவும் மே 1ஆம் தேதி வந்துச்சு. ரெட்ரோவும் டூரிஸ்ட் ஃபேமிலியும் மோதும் போது ரெட்ரோ வந்து பின்தங்கிருச்சு. அதாவது வந்து கலெக்ஷன் சூர்யாக்குன்னு ஒரு கலெக்ஷன் பண்ணிச்சு, ஆனால் ஒரு பேச்சில் வந்து ரெட்ரோ பின்தங்கி, வசூல்லையும் ரெட்ரோ பின்தங்கிடுச்சு. ஆனால் டூரிஸ்ட் ஃபேமிலி என்னாச்சு, பட்டி தொட்டி எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிச்சு, ஒரு மாசான கலெக்ட் பண்ணிச்சு, கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு. ஒரு சின்ன படம், யாருன்னே தெரியாது. சசிகுமார் ஆல்ரெடி நடிச்சிட்டு இருந்தாலும் ஒரு தோல்வி முகத்தில் இருந்த ஒரு நடிகர், எப்பயோ 30 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினாக நடிச்சிட்டு இருந்த சிம்ரன், இவங்கள வச்சே ஒரு படம் பண்ணி அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்குனாங்க. அந்த படம் தான் வெற்றி படம். இப்போ ரெட்ரோ பெரிய படமா, டூரிஸ்ட் ஃபேமிலி பெரிய படமா? டூரிஸ்ட் ஃபேமிலி தான் பெரிய படம். இந்த ஜனநாயகன் வருது
அவங்களுடைய ரசிகர்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, எல்லா பக்கமும் இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. என்னென்னா ரிப்பீட் 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 மோட்டில் படத்தை பார்த்துக்கிட்டே இருங்க, விடாதீங்க படத்தை பார்த்துக்கிட்டே. ரசிகர்களுக்கு ஆமாம், மாஸ் கலெக்ஷனை கொண்டு வந்துடணும், விட்டுறக்கூடாது. இந்த படம் வந்து நம்மளுடைய தலைவரோட படம், இது கடைசி படம், இது அரசியல்லையும் விஜய் தீர்மானிக்கிற படம். இந்த படத்தில் அரசியல் பேசியிருக்கார் விஜய். ஒருவேளை இந்த படம் ஓடாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, படத்தில் பேசின அரசியலே அவனும் பார்க்கல, நீ நேரம் அரசியல் பண்ண போறியான்னு விமர்சனங்கள் வரும். ஏன்னா வந்து 3-4 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வருது, ஏப்ரல் எல்லாம் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ எலெக்ஷனை ரொம்ப நெருக்கத்தில் இந்த படத்தை கொண்டு வரும்போது இந்த படத்தினுடைய வெற்றி விஜயினுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வந்து விஜய்க்கு இருக்குது. அந்த வெற்றியை அடைய வைக்கக்கூடாது, அந்த கலெக்ஷனை ரீச் அவுட் பண்ணக்கூடாதுங்கிறது அவங்க வந்து ஆப்போசிட் டீம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் மசாலா படம். இப்போ பகவந்த் கேசரி அப்படின்ற ஒரு படம், தெலுங்கு படம், பாலையா நடித்தது, அதை தான் வாங்கி ரீமேக் பண்ணுறாங்க. ஆனால் அதை அப்படியே ரீமேக் பண்ணலை, அது வேற இது வேற. அதனுடைய கருவை மட்டும் எடுத்துருக்காங்க. இந்த குட் டச் பேட் டச்ங்கிற மேட்டர் தான் இதில் பேசியிருக்காங்க. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இது வந்து வேற புதுசாக வந்து கதை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு விஜயினுடைய ஃபைட்டு, பாட்டு, மாசு, லுக்கு, வாக்கு, பஞ்ச் டைலாக்கு, ஆக்ஷனு எல்லாமே இதில் இருக்கும். ஒரு பக்கா பேக்டு ஆக்ஷன் மசாலா படம். பட் ஆனால் இது தமிழ் சினிமாவில் பலரும் கொண்டாடின ஒரு நடிகருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வழிவிட வேண்டியதானே, ஏன் அதோட வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் ஆதங்கமாக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் ஏன் எங்கள் கூட படம் விட்டு நீங்கள் தோற்று போயிடுவீங்களா அப்படின்ட்டு பயமாக இருக்கா அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளையும் விடுறாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேருமே சிவகார்த்திகேயனையும் பிடிக்கும், விஜயும் பிடிக்கிற ரசிகர்கள். இப்போ பிரிஞ்சுட்டு சிவகார்த்திகேயனை விஜய் அப்படின்னு போட்டி போடுறது நல்லாவா இருக்காது சார்? ஒரே ஒரு விஷயம் சார், இது கடைசி படமா கடைசி படம் இல்லையாங்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயம். அவருக்கு தான் அது கடைசி படம், அவரோட ரசிகர்களுக்கு தான் அது கடைசி படம். எனக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்கள் ரசிகரான்னு எனக்கு தெரில. ஒரு பப்ளிக் என்ன இருக்குது? கடைசி படமாக இருந்தான்னா இன்னும் 10 படம் நடித்தான்னா, இன்னும் 100 படம் நடித்தா என்ன? அவருடைய கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு அவர் தான் வராரு. அவருடைய கடைசி படம்னு அவர் தான் தீர்மானித்தார். யார் வேணான்னு அவரை நடிக்க வேணான்னு சொன்னாங்களா யாராவது? சார் விஜய் சார் இனிமேல் நீங்கள் படம் நடிக்காதீங்க, இது உங்கள் கடைசி படம் ஆக்கிக்கோங்கன்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை, அது அவரோட டிசிஷன். அது கடைசி படமா இல்லை வந்து அது முதல் படமா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ளெல்லாம் நம்ம போகவே முடியாது. அது படம், அது படம். ஜனநாயகன் ஒரு படம். அந்த படத்தோட யாரும் மோதக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க? எப்படி யாரும் வரக்கூடாதுன்னு எப்படி சொல்வீங்க? அதாவது ஒரு 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 ரோடு இருக்குது, ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா 4 பேர் வருவாங்க. ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்குக்குள்ளே ஒரு காலையில் வந்து ஒரு 40-50 பேர் வாக்கிங் வருவாங்க. ஒருத்தர் வாக்கிங் வராரு சார் அப்படிங்கிறதுனால நீங்கள் எதிர்த்து வாக்கிங் போகக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் தடுத்து நிறுத்த முடியும்? அதெல்லாம் வந்து அபத்தமான வாதங்களாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் வந்து பயப்படுறீங்களான்னு விஜய் மீது வாதங்கள் வைக்க அப்படின்னா எதுக்கு பயப்படணும்? நான் தான் சொல்றேன்ல, எதுக்கு பயப்படணும்? விஜய் எதுக்கு பயப்படணும்? சிவகார்த்திகேயன் எதுக்கு பயப்படணும்? அதாவது நீங்க வந்து ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நீங்க ஆல்ரெடி ப்ரூவ்டு மாஸ் ஆர்டிஸ்ட். யார்? நான் விஜய் சொல்றேன். இனி இந்த படம் ஓடி தான் உங்களுக்கு வந்து பெரிய பேரையும் புகழையும் கொடுத்துட போறது இல்லை. ஆனால் இந்த படம் வந்து முக்கியமான படம் விஜய் கேரியரில், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இது அரசியல் இல்லை, அரசியல் அவருடைய தீர்மானம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை தீர்மானிக்கிற படமா வந்து இந்த ஜனநாயகன் இருக்கும். அதுல வந்து எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் இது வந்து இவர் எப்படின்னா, இந்த எந்த படமாக இருந்தாலும் என்ன சார், நீங்கள் வந்து மோதுறதுல என்ன இருக்குது? உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? உங்கள மேலே நம்பிக்கை இல்லையா? ஒரு பாக்ஸிங் அப்படின்னு விட்டுட்டு ஒரு களம் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள ஒருத்தர் மட்டும் பாக்ஸ் பண்ண முடியுமா? ஒருத்தர் மட்டும் குத்து சட்டை வீர போட முடியுமா? எய்த்தாப்பில் ஒரு ஆள் இருந்தால் தானே நீங்கள் குத்த முடியும், அவன் அடித்தாதானே நீங்கள் வந்து பதிலடி கொடுக்க முடியும். ஸோ 2 பேர் மோதி தானே யாராவது வெற்றி அடைகிறாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ மோதுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு களத்துக்கே, ஒரு போட்டி களத்துக்கே நீங்கள் தயாராக இல்லை, நான் மட்டும் தனியாக வரணும் அப்படின்னா அது என்ன மாதிரியான மனநிலை? அது அப்படி விஜய் ஒன்றும் சொல்லலை. அப்படி வந்து ரசிகர்கள் வந்து போட்டி போட்டுக்கிறாங்க. ரசிகர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ரசிகர்களுடைய மனநிலை அப்படி ஆயிடுச்சு. இப்போ ரஜினி விஜய் 2 பேரும் ஒன்றா வந்தாங்கன்னா என்ன ஆகும்? சண்டை தான் போடுவாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க ஆல்ரெடி. அதே மாதிரி அஜித் விஜய் வந்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க, சிவகார்த்திகேயன் விஜய் வந்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை சார், மதராசின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காந்தி கண்ணாடின்னு ஒரு கேபி பாலாவோட படம் வந்துச்சு. அங்கேயே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டிபேட்ஸ்லாம் நடந்துச்சு. அதாவது வந்து கேபி பாலா அதாவது சிவகார்த்திகேயன் படத்துக்கு கேபி பாலா போட்டியா, டேய் உன்னை சும்மா விடுவோமா அப்படின்னு ரசிகர்களுடைய மனநிலை அப்படி ஆயிடுச்சு. அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது காரணம் என்னென்னா சோஷியல் மீடியா. இன்றைக்கி ரொம்ப பெரிய ஒரு ஆயுதமாக மாறிடுச்சு.
ஒரு எப்படி சொல்றது, ஒரு கூர்மையான ஆயுதமாக மாறிடுச்சு. இன்னைக்கு அந்த அந்த உங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த கூர்மையான ஆயுதத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கன்னு இல்லாமல் அது வந்து இன்னைக்கு தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சண்டைகள்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? இந்த சிக்கல் பிக்கல் புடுங்கள்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அன்னைக்கும் கமல் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக தான் நினைச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாக சொல்லப்போனால் வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற அந்த வன்மத்தை வந்து சோஷியல் மீடியாவை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ம இனி ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்படி தான், ரசிகர்களுடைய மனப்போக்கு அப்படி மாறிடுச்சு. இல்லை, ரசிகருடைய மனப்போக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படக்குழு அவங்க இப்போ மைண்ட் செட்டில் என்ன இருக்குது அவங்ககிட்ட? இல்லை, ஒன்றுமே கிடையாது சார். அவங்க படத்தை முடிச்சிட்டாங்க, படம் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ ஆடியோ ரிலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் பிளான் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மாசான ஃபங்க்ஷனாக பிளான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 90,000 1 லட்சம் பேர் அங்கே கூட தான் போகிறாங்க. ஸோ மலேசியாவில் இப்போ வந்து ஹாலிடேஸ் போயிட்டுருக்கு. வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஹாலிடேக்காண்டி வருவாங்க மலேசியாவுக்கு. டூரிஸ்ட் கண்ட்ரி அது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிராண்டாக அந்த விழாவை நடத்தி சக்ஸஸ் பண்ணாலே அதுவே மிகப்பெரிய பப்ளிசிட்டியாக இருக்கும். அங்கே விஜய் என்ன பேச போகிறார், அங்கே வர முக்கியமான ஆட்கள் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அங்கே சிறப்பம்சமாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்ட செயலாளர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செங்கோட்டையன்லேருந்து முக்கியமான ஆட்கள்லாம் டிக்கெட் போட்டாச்சு. எல்லாருமே வந்து அங்கே போகிறாங்க. முக்கியமான ஆட்கள் பல பேர் அங்கே போகிறாங்க. அது ஒரு மாசான விழாவாக நடத்துகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விழாவே வந்து அவருக்கு ஒரு பெரிய கிராண்டான விழாவாக இருக்கும். அவருடைய மனநிலையிலாம் பெருசாக மாற்றங்கள்லாம் இருக்காது சார். அதாவது அவர் தான் சொல்கிறார்ல, நான் வந்து கேரியரின் உச்சம் அப்படிங்கிறாருல. கேரியரின் உச்சம்னா என்ன அர்த்தம்? நான் தான் அந்த என்னுடைய லைஃப் டைமில் என்னுடைய கேரியரில் டாப்பில் இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த டாப்பில் இருக்க வார்த்தைங்கிறது அவர் முதல் மாநாட்டிலே பயன்படுத்தினார். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆணவமான வார்த்தையை தான் நான் பயன்படுத்துகிறேன். ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ண வரவங்க, ஒரு பப்ளிக் சர்வீஸ் பண்ண வரவங்க, அரசியலுக்கு வரவங்க சொல்கிறேன், அரசியலுக்கு வரவங்க வந்து கேரியரின் உச்சம்னு பயன்படுத்த வேண்டாமே, தாராளமாக வந்து இப்போ சோஷியல் அதாவது பொது சேவை பண்ணுறதுக்கு வரலாமே. இது எதுக்கு இவ்வளோ ஒரு ஆணவமான பேச்சு? அதாவது ஒரு அப்பர் ஹேண்டடான ஒரு ஸ்பீச்சாக நான் பார்க்குறேன். அது தேவையற்றது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு போட்டி மனப்பான்மை உங்களுக்கு உள்ளே இருக்குது. அதை நீங்கள் வந்து மறைமுகமாக வெளிப்படுத்துகிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய போட்டி மனப்பான்மையை நீங்கள் வெளிப்படுத்தும் போது பதிலுக்கு அவங்க போட்டி மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா சார், இது வந்து இப்போ ஒரு போராட்டக்களம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் எதிர்த்து நின்று தான் ஆகணும். எதிர்த்து நிற்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. நிற்க மாட்டேன், நான் ஜனவரி 9 வரல, நான் வந்து பிப்ரவரிக்கு போகிறேன்னு சொன்னால் என்ன ஆகும்? பின்வாங்கி ஓடின மாதிரி அசிங்கமாயிடாது. அதனால் வந்து வந்துருச்சு, சூழ்நிலை உருவாயிருச்சு. அது எதாக இருந்தாலும் வந்து மோதி தான் பார்க்கணும். மோதி பார்த்தா முதல் நாளே தெரிஞ்சு போகுது. 9ஆம் தேதி அதனோட தலையெழுத்து தெரிஞ்சிடும், 10ஆம் தேதி இதனுடைய தலையெழுத்து தெரிஞ்சிடும். நான் தான் சொன்னேன்ல, எது நல்ல படமோ அதுதான் பெரிய படம். இப்போ நீங்கள் போட்டி மாநிலன்னு வார்த்தை சொன்னீங்க, அது சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது. இப்போ ரஜினிகாந்த் அவருடைய பிறந்தநாள் வந்தது. அந்த பிறந்தநாள் கூட விஜய் சார் அவர்கிட்ட இருந்து ஒரு வாழ்த்து கூட எதுவும் வரலையே. இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அரசியல்வாதி மாதிரி பிஹேவ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே சிலைகள் இருக்குது. சென்னையிலே பல இடங்களில் சிலைகள் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற முக்கியமான அரசியல் தலைவர்கள் எல்லாமே யார் பேரையும் நான் குறிப்பிட விரும்பலை. அந்தந்த தலைவர்களுடைய பிறந்த நாள், அந்த தலைவர்களுடைய நினைவு நாளுக்கு நேர போய் அந்த சிலைகளுக்கு மாலை போட்டு மரியாதை தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபோட்டோ ஒன்று வீட்டில் வச்சுட்டு அதில் ஒரு மாலையை போட்டுக்கிட்டு அங்கே வந்து பூவள்ளி போடுற மாதிரி ஒரு மரியாதை வெளியே வந்தா கூட்டம் வருதுல்ல, பாதிக்கப்படுறாங்களா எல்லாரும்? வெளியில் வருது, கூட்டம் வருதுன்னா அப்புறம் எப்படி அரசியல் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். வெளியில் வந்தால் கூட்டம் வருது, சரி, நீங்கள் வந்து அரசியலில் நிற்கும் போது வந்து நீங்கள் தெருவாக இறங்கி நடக்கணுமே. எம்ஜிஆர் வந்து சந்து சந்தாக இறங்கி நடந்தாரே, கிராமத்தில் இறங்கி நடந்தாரே, குடிசை பகுதிக்குள்ளே இறங்கி நடந்தாரே, இந்த இப்படி தாழ்வான பகுதிக்குள்ளே இறங்கி நடந்தாரே, எல்லா பக்கமும் போனாரே. கலைஞர் போலையா, எம்ஜிஆர் போலையா, ஜெயலலிதா அம்மையார் போலையா, இல்லை வந்து காமராஜர் அவர்கள் போலையா, இல்லை அண்ணா போலையா, இல்லை நம்ம நாட்டில் இது வரைக்கும் அரசியல் பண்ண மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் போலையா? யாருமே போகாத விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா, இப்போ ஸ்டாலின் அவர்கள் போலையா, இல்லை எடப்பாடி அவர்கள் போலையா? யாருங்க போல? அப்போ நீங்கள் போக மாட்டேன், நான் போனால் எல்லா இடத்துலையும் கூட்டம் வருது அப்படின்னா, நீங்கள் போனால் எல்லா இடத்துலையும் கூட்டம் வருது தான் மாசு. நீங்கள் அந்த கூட்டத்துக்குள்ளே போனால் தான் மாசு. அந்த கூட்டத்துக்குள்ளே நீங்கள் போய் எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாத்துலேயும் உங்கள் அன்பை பரிமாறிக்கிட்டால் தான் மாசு. எம்ஜிஆர் ஒரு வயசான பாட்டியாக இருந்தாலும் கட்டி பிடிச்சி அவரோட அன்பை காட்டுவார். அதை நீங்கள் காட்டுங்க. நீங்கள் மக்களோட நாயகனாக இருக்கணும் போகிறீங்களா? நீங்கள் ஜனநாயகன்னு சொல்கிறீங்கல்ல, ஜனநாயகன்னா என்ன அர்த்தம்? ஜனங்களுடைய நாயகன் தானே ஜனநாயகன். அப்போ ஜனங்களுடைய நாயகனாக இருக்கிற ஒருத்தர் நான் வந்து வந்தால் கூட்டம் வரும் அப்படின்னா அது எப்படி ஜனநாயகன் ஒத்துக்க முடியும்? அது ஜனநாயகன் பேரை வச்சுட்டு நீங்களே வந்து வீட்டுக்குள்ளே தான் இருந்து எல்லாம் அரசியல் பண்ணுவீங்கன்னா, சரி, நாளைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருது, நீங்கள் நினைக்கிற வெற்றி கிட்டிடுது, ஓகே. அப்போ நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து வெளியில் வந்து சேவை செய்வீங்களா? இல்லை வந்து உங்கள் வீடு
செக்ரட்டேரியட், வீடு செக்ரட்டேரியட், இப்படி வந்து அரசியல் செய்வீங்களா? நீங்கள் வரணுமேங்க. நீங்கள் வெள்ளம்னா வரணும், ஒரு பேரிடர்னா வரணும், ஒரு பிரச்சனைனா வரணும், ஒரு கஷ்டம்னா வரணும், ஒரு துன்பம்னா வரணும். இது வந்து எப்படின்னா சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. இது சினிமாவா? இது வந்து காலையில் வந்து 6 மணிக்கு வந்தார், 7 மணி ஷாட்டுக்கு வந்து மேக்கப் போட்டார், காஸ்டியூம் போட்டார், வந்து பஞ்சு டைலாக் பேசணுன்றதுக்கு இது கிடையாதுங்க. இது சினிமா கிடையாது, இது அரசியல். அரசியலில் விஜய்க்கு அனுபவமும் இல்லை. விஜய்க்கு அனுபவம் இல்லாதனால தான் அந்த கரூர் சம்பவம்லாம் நடந்துச்சு. பழைய விஷயங்களை திருப்பி திருப்பி நம்ம பேச வேண்டாம். ஆனால் இனிமையாவது விஜய் கற்றுக்கொள்ளணும், இனிமையாவது விஜய் வந்து மக்களோட மக்களாக வரணும், ஜனநாயகன் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி ஜனநாயகனாக வந்து மாறணும், அந்த அரசியல் வெற்றி கிடைக்கணும், அந்த அனுபவங்களை வந்து அவர் தேடிக்கணும். ஏதாவது எதுவுமே யாருமே வந்து பிறக்கும்போது தெரியாதுங்க. ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அம்மா அப்பா வந்து அம்மா சொல்லு, அப்பா சொல்லு, அப்படி சொல்லி 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 தான் தமிழ் பேச ஆரம்பிக்கிறோம். இப்போ வேறு ஒரு தெலுங்கு குடும்பத்தில் இருக்கவங்கன்னா அவங்க என்ன அம்மா அப்பா என்ன தெலுங்குல சொல்லுவாங்க, அப்படி சொன்னால் தெலுங்காமா மாறுது, இப்போ ஒரு ஹிந்தியாக மாறுது, ஒரு கன்னடாமா மாறுது, ஒரு மலையாளியமாக மாறுது. மொழியே வந்து நீங்கள் வந்து குழந்தையிலேருந்து கற்றுக் கொடுக்கும்போது அது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பேச முடியுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அரசியல் வரணும்னு ஆசைப்பட்டிருக்கிறது வந்து நியாயமான ஆசையாக இருந்தால், அப்போ அந்த அரசியலை நீங்கள் கற்றுக்கிட்டு அரசியல் பண்ணணுமா, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு அரசியல் பண்ணணுமா, அது அவர் தான் தீர்மானிக்கணும். ஜனநாயகனா இல்லை வந்து வெறும் நாயகனா, அதாவது வந்து ஜனநாயகனா இல்லை வந்து திரை நாயகனா அப்படிங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும். ஒரு அரசியல் அப்படின்னும் போது ஒரு அரசியல் தலைவராக வந்ததுக்கப்புறம் அந்த செய்ய வேண்டிய சில விஷயங்கள், பேசிக்கான விஷயங்கள், இந்த எப்படி சொல்கிறது, இந்த பழைய தலைவர்களுக்கு மாலை போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை கூட வந்து விஜய் செய்யாத போது ரஜினிக்கு வந்து விஷ் பண்ணியிருக்கணுமா, விஷ் பண்ண வேண்டாமா? அதாவது ரஜினியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து ரஜினி வந்து 50 ஆண்டாச்சு. ரஜினியோடைய 75 வயசில் வந்து இந்த பர்த்டே கொண்டாடுறாரு. சினிமாவில் இருக்கிற முக்கியமான எல்லா பிரபலங்களும், அதாவது நடிகர்கள்லேருந்து நடிகையிலேருந்து இயக்குநர்கள்லேருந்து மொத்தமே வந்து சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து ரஜினியை கொண்டாடினாங்க, ரஜினிக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. பல அரசியல் தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்திய லெவலில் உள்ள அரசியல் தலைவர்கள்லாம் வந்து ரஜினிக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாங்க. விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அப்படின்னும் போது நிச்சயமாக வந்து ரஜினிக்கு அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து பிறந்தநாள் சொல்லியிருக்கணுமா வேணாமா? சொல்லியிருக்கணும். அதை கூட நீங்கள் விடுங்க, ஒரு நடிகராக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த திரைத்துறை உலகத்தில் விஜய் வந்து 33 ஆண்டு காலம் ஆகுதுன்னா ரஜினி வந்து 50 ஆண்டு காலம் ஆச்சு. ஸோ ரஜினி ஒரு மூத்த நடிகராக இருக்காரு. நீங்கள் வந்து திரை உலகத்துக்கு வரும்போது நீங்கள் ரஜினியை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு வந்தீங்க. ஆமாம், இன்னைக்கு நீங்கள் ரெஃபரன்ஸ், ரஜினியோட ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நீங்கள் இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு வந்தீங்க. அப்படி இருக்கும்போது ரஜினி அவர் மூத்த நடிகர், திரைத்துறையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான நடிகர், ஒரு மரியாதைக்குரிய நடிகர்னும் போது அவருடைய பிறந்த நாள் வாழ்த்து நீங்க சொல்லாம தவிர்த்துட்டு போறீங்கன்னா அப்போ என்ன மாதிரியான மனநிலையில நீங்க இருக்கிறீங்க? ஆனா ஒரு வகையில புரியுது, இந்த ஜனநாயக படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் வந்து அரசியல் கட்சிகளால் தரப்படுது. மேபி படம் ரிலீஸ்க்கு பிறகு இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து அதை காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான்லையும் கண்டிப்பா இருப்பாங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. எந்த படத்தையும் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து காலி பண்ண முடியாதுங்க. நல்லா இருந்தால் நல்லா இருக்குங்க. கூலின்னு ஒரு படம் வந்துச்சு, வெளிப்படையாக பேசின ரஜினி படம் தான். வரதுக்கு முன்னாடி பெரிய எக்ஸ்பெக்டேஷன், லோகேஷ் கனகராஜ், அனிருத், சன் பிக்சர்ஸ், பெரிய பேனர் எல்லாம் தான் இருந்துச்சு. படத்தை பார்த்தீங்கல்ல, படம் பார்த்தீங்கல்ல, படம் நல்லா இருந்துச்சா? படம் வந்து மாதம் கலெக்ட் பண்ணிடுச்சு. ரஜினி படங்கிறதுனால அந்த ஒரு 4-5 நாள் கலெக்ஷன், ஒரு வாரம் கலெக்ஷனை பண்ணி நஷ்டம் இல்லாமல் தப்பிக்க வச்சிருச்சு அந்த படம். ஆனால் அந்த படத்து கூலியும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கூலியை நீங்கள் டீகோட் பண்ணலாமா இல்லையா? எத்தனை இடத்துல டீகோட் பண்ண முடியும்? எத்தனை இடத்துல நீங்கள் விமர்சனம் பண்ண முடியும்? அக்கு வேறு ஆணி வேற பிரித்து போட முடியுமா? அத்தனை ஓட்டை, அத்தனை லாஜிக் மிஸ்டேக்கு அது பண்ணது யாருன்னா லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஓவர் ரேட்டட் டேரக்டராக வந்து பார்த்தாங்க. அப்புறம் இந்த படம் வந்ததுக்கப்புறம் அண்டர் ரேட்டட் டேரக்டராக மாற்றிட்டாங்க. எப்படி? அதாவது நல்ல படம் கொடுங்க. இப்போ தக் லைஃப் மணிரத்னம் எவ்வளோ பெரிய இயக்குனர், எவ்வளோ பெரிய நடிகர், கமலஹாசன், சிம்பு, த்ரிஷா எல்லாரும் இருந்தாங்க. படம் ஓடல. எதனால் ஓடல? மக்களுக்கு பிடிக்கலங்க. மக்கள் பிடிச்சா அந்த படம் ஓடும். மக்கள் நல்லா இருக்குன்னா அந்த படம் ஓடும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டென்ட்டை வந்து கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து மாசு, பாட்டு, கிளாஸு, பஞ்சு டைலாக்கு, ஃபைட்டு, கீட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வெற்றி அடையும். நீங்கள் வந்து கண்டென்ட்டே இல்லாமல் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதனோடையும் மக்கள் கனெக்ட் ஆக மாட்டாங்க. மக்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு ஏதாவது நூல் இலையில் ஒரு கதை இருக்கணும். நீங்கள் வந்து சின்ன படங்கள் பாருங்களேன். இப்போ வந்த பைசன் ஆகட்டும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் வந்துச்சு, அந்த பிரதீப் ரங்கநாதனோட டியூட் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி வந்த டிராகன் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி வந்த லவ் டுடே ஆகட்டும், குடும்பஸ்தன் ஆகட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா குட் நைட் ஆகட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், வாழை ஆகட்டும், கட்டா குஸ்தி ஆகட்டும், நீங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். பார்க்கிங்கு, போர் தொழில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி கனெக்ட் ஆச்சு? இதெல்லாம் எப்படி மக்கள் கொண்டாடினாங்க? இதெல்லாம் வந்து கண்டென்ட் இருந்துச்சு. கண்டென்ட்டை வந்து எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக உள்ளே வச்சுக்கிட்டு, பேஸில் ஸ்ட்ராங் கண்டென்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் கமர்ஷியலாக சொன்னீங்கன்னா, இல்லை எப்படி சொன்னீங்கன்னாலும் அது வெற்றி அடையும். கண்டென்ட்டே இல்லாமல் நீங்கள் எதையாவது சொல்லணும்னு நினைக்கும் போது அது என்றைக்குமே தோல்வி தான். எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் படம் நல்லா இருந்தால் மக்கள் பார்ப்பாங்க. அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம்.
2 படம் வந்தாலும் சரி 10 படம் வந்தாலும் சரி எல்லா படமும் ஓடும். ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இந்த ஜனநாயகனும் பராசக்தியும் ஒரே நாள்லையோ இல்லை அடுத்தடுத்த நாள்லையோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இது யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? இது 4 நாளில் எடுக்க வேண்டிய கலெக்ஷன், 1 வாரத்தில் எடுக்க வேண்டிய கலெக்ஷன், 2 வாரம் ஓடி இந்த 2 படமே நல்ல படமாக இருக்குதா இல்லையான்னு பாருங்கள். 2 படமே இந்த பொங்கல் படம் வந்து நல்லாயிருக்கும். இதில் லாப நஷ்டம் என்ன சார் இருக்குது இதில்? அதாவது வந்து ஒரு படம் வந்து தோற்று போச்சுன்னா தான் நஷ்டம், ஒரு படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா எல்லாருக்கும் லாபம் தான். ஸோ இது 2026 பொங்கல் தொடக்கம். அதுவே பார்த்தீங்கன்னா 2026 தமிழ் சினிமாவுக்கு 2 படம் பெரிய படம் மோதுறது, 2மே நல்ல படமாக இருக்கிறது. 2 படமே வந்து மக்களால் ஏற்றுக்கொண்டு பார்த்தாங்கன்னா பெரிய கலெக்ஷனை கொடுக்கும், பெரிய லாபத்தை கொடுக்கும். தமிழ் சினிமாவுக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது. இது லாப நஷ்டம்லாம் கிடையாது சார், இது எல்லாருக்குமே நல்லது. எனக்கு தெரிஞ்சு இந்த பாயிண்ட்டு நல்ல ஸ்டார்டிங் தான். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.